மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம கடலை பர்ஃபி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 100 கிராம் கடலையை எடுத்து நல்ல மிதமான சூட்டில் வறுத்துக்கணும். மறுபடியும் தோல் நீக்கினதுக்கு அப்புறமும் வறுத்துக்கலாம் ஒரு மிதமான சூட்டில். காரணம் ஏன்னா இது நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் ஏன் 1 மாதம் கூட வச்சு பயன்படுத்த போகிறோம். ஸோ அதனால் இதை நல்ல மிதமான சூட்டில் வறுத்துடணும். பிகாஸ் இதை நம்ம வறுக்காமல் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பாகு ஊற்றினோன்னு ஒரு மாதிரி நசன்னு ஆகிடும், கடிக்கும் போது க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. நம்ம வீட்டில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு இல்லை நார்மலாகவே ஏதாவது வெயிட்டான பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இந்த தட்டில் வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. ஏன்னா கடலை வந்துட்டு முழு கடலையாக தான் நம்ம வறுத்தோம். ஸோ அந்த முழு கடலையை சின்னதாக 2ஆக உடைக்கிறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இப்போ நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா என் பிளேட்டில் ஒரு கருப்பு கலரில் ஒரு கடலை நல்லா தீஞ்சு போச்சு. ஸோ அதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அது ஏதாவது ஒரு பர்ஃபியில் நீங்கள் கடிக்கும் போது பார்த்திங்கன்னா அது கசக்கும். ஸோ அது வர வேணான்றதுக்காக நான் அதை மட்டும் எடுத்து நீக்கிட்டேன். இப்போ நம்ம இது நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ இது உடச்சிட்டே இருக்கும்போது அடுத்ததாக இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பாகு காய்க்கணும். ஒரு 150 கிராம் கடலைக்கு ஒரு 50 கிராம்லேருந்து 40 கிராம் வந்துட்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை ஏதோ ஒரு வெல்லமோ எடுத்து நல்லா சூட்டில் இது பண்ணிக்கணும். நல்லா கம்பி பதம்லாம் இதுக்கு வரவே கூடாது. இதோட ஒரு கம்பி பதம் வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பிரிக்கும் போது கம்பி பதம் வராமல் இது ஜஸ்ட்டு சும்மா கரையணும். நடுவுலையே ஒரு ஸ்பூன் நெய் வந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். இது எதுக்குன்னா நீங்கள் இந்த கடலை பர்ஃபியெல்லாம் நீங்கள் பிடிக்கும் போது நல்லா ஒன்று சேர்ந்து இது வரதுக்காக நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றுறோம். நல்லா நெய் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பாகு கரையணும். அது கரையிறதுக்காக அங்கே கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நான் ஜஸ்ட் சும்மா அப்படியே உடச்சி விட்டுக்கிறேன். நம்ம உடச்சி விட்டு இது நல்லா கம்பி பதம் வரவே கூடாதுங்க. கம்பி பதம் வந்துருச்சுன்னா உங்களோட பர்ஃபி வந்துட்டு நீங்கள் அது பிணையவே முடியாது, ஜவ்வு மாதிரி இழுத்துரும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் உடச்சி வச்சுருக்க கடலையில் இதை ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. சூடாக இருக்கும் போதே நீங்கள் கை போட்டுறாதீங்க. உங்கள் கையில் ஏதோ கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு சும்மா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் ஒரு ஆயிலோ இல்லை நெய்யோ க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா கடலையை நீங்கள் அழுத்தி பிடிக்கணும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு உடையாது. ரொம்ப அழுத்திடாதீங்க. ரொம்ப அழுத்துனீங்கன்னா கல் மாதிரி ஆகிடும். நல்லா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கே ஒரு ஃபீல் ஆகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க. மறக்காமல் கையில் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி வச்சுட்டேன். ஒரு 100-150 கிராம் கடலைக்கு எனக்கு ஒரு 10 பர்ஃபி ஆட்டம் வந்திருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.